கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாடுறது நிறுத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க பாடுறதே இல்லைன்னு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பேராசை கொண்டேன் உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன். The person, that aura and that phenomenon that is A.R. Rahman sir, அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பயம். அவருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இந்த போர்ஷன் இங்கே நாங்கள் இருந்து பாடிடுவோம், அந்த போர்ஷன் இங்கே. ஸோ சாங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோன்னா வேறே மாதிரி இருக்கும் டோட்டலா. ஓ இதுதான் நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணோமா. பிறை தேடும் பாடும்போது செல்வா சார் இருந்தாரு. ஆமா, அவர் வந்து சொன்னாரு, இட்ஸ் வெரி ரொம்ப ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு 4 செவத்துக்குள்ள பேசினா எப்படி பேசுவீங்க நீங்க? என்ன எப்படி இருக்கு, இந்த டோன்ல தானே, என்ன எப்படி இருக்கு, அப்படி பேச மாட்டீங்களா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா சார் சொன்னாரு. சக்கரமில்லு சக்கரமில்லு உன்னுடைய உதட்டுல பார்த்தேன், தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காலி போட்டு நிக்கிற. ஆதி வித்யாசாகர் சார், அவருக்கு நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங். ஐ ரிமெம்பர் அவர் வந்து சார் சொன்னார், இந்த பாட்டு பாடும்போது அப்படியே வந்து கிளாஸ் மாதிரி இருக்கணும் வாய்ஸ். நான் என்னைக்காவது படம் பண்ணா நீ கண்டிப்பா எனக்கு பாடணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் படம் அவர் கூப்பிட்டாரு, நீ தாண்டி என் லக்கி சாம், நீ பாடணும் கண்டிப்பா அப்படின்னு. ஐம் ஜஸ்ட் தேங்க்ஃபுல் டு காட். 18 இயர்ஸா வந்து பீன் ஏபிள் டு சஸ்டெயின்ங்கிறது வந்து ஒரு கிரேட்ஃபுல். வணக்கம் மேம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எங்க டீமுக்கும் ரொம்பவே சந்தோஷம் மேம். நான் முதல்ல ஸ்டார்ட் பண்றதே இந்த கெரியர்ல, இந்த ஃபீல்டுல, இந்த வாய்ஸ்க்கா இருக்கட்டும், இல்லை உங்களோட சாங்ஸ்க்கா இருக்கட்டும், நீங்க வந்து நல்லாவே பிரபலமான ஒரு முகம் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நீங்க எதை நினைக்கிறீங்க? பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? இது இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. Assumptions is my biggest advantage and disadvantage. Like நீங்க சொல்ல மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து 2005. ஸோ இப்போ நம்ம என்ன 2023. ஸோ 18 இயர்ஸா 18 இயர்ஸா into playback singing. ஆனா வந்து நிறைய பேர் வந்து they'll start saying, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாடுறது நிறுத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க பாடுறதே இல்லைன்னு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னவங்க தெரியும். நான் யோசிப்பேன், நான் எங்கேயுமே போல, எங்கே பாடிட்டு தானே இருக்கேன், இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய தானே ஐ பீன் சிங்கிங் கண்டினியூஸ்லின்னு அந்த மாதிரி. அண்ட் அது வந்து அசியூம் பண்ணிக்கிறது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பிகஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அந்த ஓகே சைன்வி இந்த பாட்டு கொடுத்தா அவங்க கண்டிப்பா நல்லா பாடிடுவாங்கன்னு அவங்க ஒரு அசம்ஷன்ல கூப்பிடுறாங்க. அதுதான் என்னோட பிகெஸ்ட் அட்வான்டேஜும். ஸோ ஐம் ஜஸ்ட் தேங்க்ஃபுல் டு காட். 18 இயர்ஸா வந்து பீன் ஏபிள் டு சஸ்டெயின்ங்கிறது வந்து ஒரு grateful to all the composers and lyricists who have and directors and producers who have given me this opportunity, and of course Makkal for showing me so much of love, and God, thank you. மெயினா நான் கேட்கணும்னு நினைச்சது, நம்ம சடனா வந்து ப்ரிப்பேர் ஆகி ஒரு சாங்குக்கு பாடுறதுங்கிறது வேற. சடனா வந்து நமக்கு சொல்லுவாங்க, முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் நீங்க பாட போறீங்க, ஆனா எமர்ஜென்சியா நீங்க டக்குன்னு இந்த பாடல் நீங்க தான் பாடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பாடல் பாடி அது மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு ஏதாவது இருக்கா? அடடா மழடா, அசுரன் கையிலே, ஐ மீன் எழுவய பூக்களையே, எல்லாமே அப்படிதான். அடடா மழடாலாம் வந்து நான் வந்து என்னோட கசினோட கல்யாணத்துல இருந்தேன். இன்சார்ஜ் சுபையா சார் தான் ஃபோன் பண்ணாரு அம்மா கிட்ட, இந்த மாதிரி பாப்பா பாடின பாட்டுல ஒரு கரெக்ஷன் இருக்கு, நாளைக்கு வந்து ரிலீஸ், அதனால இப்ப வந்து பாடியே ஆகணும்னு. எனக்கு வந்து ஒரே, நான் போக மாட்டேன், ஏன்னா வந்து என் கசினோட கல்யாணம், நாங்க இருக்கேன், ஆமா என்னோட சிஸ்டர் நான் அங்க இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது நான் சொன்னேன், நான் பாடினது எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யுவன் சார் பாடினது எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, என்ன இப்ப வெளியில வராது எதுவுமே இல்ல, மேபி வேற யாருக்கும் சொல்றது பதிலா எனக்கு சொல்லிட்டாரான்னு கேட்டேன். எங்க அம்மா வந்து எதுவா நீ முதல்ல போய் கரெக்ஷனு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நீ பாடின பாட்டுல கரெக்ஷன்னா அது உன் வேலை தான், இதெல்லாம் ரீசனா சொல்லக்கூடாது நீன்னு திட்டினாங்க. எனக்கும் அம்மாக்கும் செம்ம சண்டை. எனக்கு வேண்டாம் இருப்ப அவங்களால வர முடியல, ஏன்னா அவங்க மூத்தவங்க, ஸோ இருக்கணும். ஸோ என்னை வந்து என்னோட கசின் பிரதரோட அனுப்பிச்சு வச்சாங்க, போ நீ போய் ரெக்கார்டிங் போய் பாடிட்டு வா, அவனை கூட்டின்னு போய் பாடிட்டு வா,
சும்மா இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு திட்டி அமிச்சாங்க. அப்படியே அவ்வளோ கோவம் எனக்கு. அன்னைக்கு போகும்போது ஐயோ நம்ம கசினோட வெட்டிங்லேருந்து போகிறோமே, எல்லா ஃபுல் ஃபேமிலி இஸ் தேர், நம்ம இது பண்ண முடியலன்னு. சரி ஓகே ஒர்க்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்தானா அது புது பாட்டு அடடா மழடா. அப்புறம் நான் போய் சொன்னேன் எங்க மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல நான் பாடினது எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது புது பாட்டு தான் அப்படின்னா. அப்புறம் ஸோ புது பாட்டுனா உனக்கு என்ன பிரச்சனையா, போய் பாட்டு வந்தேன். சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் படம் வெளில வந்து பயங்கர பெரிய ஹிட் அடடா மழடா. அந்த படம் ரிலீஸ் ஆன இன்டர்வியூல வந்து லிங்குசாமி சார் சொல்றாரு, படம் ஃபுல்லா நாங்க பண்ணி முடிச்சிட்டோம், அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் ஃபீமேல் வாய்ஸே இல்லைன்னு, அதனால சைந்தவியை கூப்பிட்டு பாட வச்சோம் அப்படின்னு. நான் தான் நினைச்சேன் ஐயோ கடவுளே, அன்னைக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆனா வந்து நம்ம ஏதோ ஒரு இதுல வந்து காட்ஸ் கிரேஸ். மேம் இப்போ நீங்க பாடினதுல இருந்து ஒரு சில லிரிக்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த லிரிக்ஸ் நாங்க சொல்றோம், அந்த பாடல் நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து விதியின் கைகளோ வானம் போன்றது, புரியும் முன்னமே மனம் சாம்பலாகுது. இந்த லிரிக்ஸ். விதியின் கைகளோ வானம் போன்றது, புரியும் முன்னமே மனம் சாம்பலானது. கரெக்ட்டா? கரெக்ட் மேம். என்ன படம்னு நீங்க? சரவணா. ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக். இதுல ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம்? இதான் நான் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு பாடின ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரும் பயங்கர என்கரேஜிங் ஸ்ரீகாந்த் சார். சிஸ்டர்னு சொல்லி செம்ம கேஷுவலா செம்ம ஃபன் ரெக்கார்டிங்கா இருக்கும். ஏன்னா செம்மையா ஜோக் அடிச்சிட்டு இருப்பாரு. ஹில் மேக் த சிங்கர் அட் ஈஸ். ஸோ ஹி இஸ் அ ஸ்வீட் பர்சன், வெரி நைஸ் பர்சன். நெக்ஸ்ட் பாட்டு மேம். சக்கரை மில்லு உன்னோடைய உதட்டுல பார்த்தா ஏ தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காளி போட்டு நிக்கிறேன். சக்கரை மில்லு உன்னுடைய உதட்டுல பார்த்தேன், தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காலி போட்டு நிக்கிற. ஆதி வித்யாசாகர் சார், அவருக்கு நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங். எல்லாமே ஃபர்ஸ்ட் சாங்கா வருது. ஆமா. அண்ட் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு இன்னும் 2 பாட்டும் நான் அவருக்கு பாடினேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவர் பாட போகும்போதே 3 பாட்டு. இந்த பாட்டு பரமசிவம்ல வந்து ஒரு கிளாசிக்கல் சாங்கு, அப்புறம் தம்பி படத்துல ஒரு குட்டி பிட் சாங் ஒண்ணு. அது 3மே ஐ ரெக்கார்டட் ஆன் த சேம் டே. காத்தால போனேன், நாதி பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ற லஞ்சுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்து அது ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படியே ரெண்டு பேக் தொடர்ந்து 3 சாங்ஸ். ஆக்சுவலி வித்யாசாகர் சார் வந்து நான் அந்த இடத்துல கேட்கல. எனக்கு வித்யாசாகர் சார் வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அந்த 2000s to 2010 வரைக்கும் அவர் அந்த ஏஜே வந்து ரூல் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய பர்சன்ஸ்க்கு ஃபேவரட். அவருடைய பாடல்கள் இப்போ வந்து அதிகமா வந்து வர்றதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன சொல்றது, டு சிங் ஃபார் ஹிம் இஸ் ஓ மை காட் a dream come true. அந்த மாதிரி ஒரு இதுதான் வித்யாசாகர் சார் பாடும்போது. ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட். அவர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு பாட்டு சொல்லி தருவார். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பாடும்போது. ஸோ அவரும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போ வந்து அவரோட ஸ்டுடியோ இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு பேரலல் ஸ்ட்ரீட் தான் என்னோட வீடே. ஸோ உனக்கே நான் வீடு பக்கத்து தெருவில் தான் நான் கூப்பிட்டோன்னே சொல்றேன் நானே கரெக்டாக வந்து பாடிடு அப்படின்பாரு. ஸோ நடந்து வரேன், அவ்வளோ பக்கத்துல வீடு, அந்த மாதிரி இருந்தது. பட் சம் லவ்லி மெமரிஸ் வி ஹேவ் வித் வித்யாசாகர். நெக்ஸ்ட் சாங். சொல்லாய் இருந்தேன் இசையாய் வந்தாய். நீங்களே பாடிட்டீங்க. ஐயோ சாரி மேம். அது பாட்டு தெரியாம வந்துருச்சு, பண்ணும் போதே நான் நினைச்சேன். ஓகே சாரி. அந்த பாட்டு தான் மேம். இன்னிசை அளவிடைய ரஹ்மான் சாருக்கு காட்ஃபாதர் படத்துல மஹதி அக்கா அவங்க பாடியிருக்காங்க. நானும் சங் இன் தட் சாங். வைரமுத்து சார் ரெக்கார்ட் பண்ணது. அண்ட் ஆஃப்டர் அழகிய தமிழ் மகன் தான் இது ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஸோ அது எல்லாமே ஐ ரிமெம்பர் தட் ரெக்கார்டிங் செஷன் நைஸ்லி. அண்ட் அது கரெக்டாக வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஷோ, ஒரு டான்ஸ், ராதிகா சுர்ஜித் மேம் அவங்களோட டான்ஸ், கண்ணதாசனுக்கு பரதாஞ்சலின்னு சொல்லிட்டு ஃபுல் டான்ஸ் ப்ரொடக்ஷனுமே பரதநாட்டியம் டான்ஸ் ஃபார் கண்ணதாசன் சார்ஸ் சாங்ஸ் அப்படி பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து வைரமுத்து சார் தான் வந்து சீஃப் கெஸ்ட். எம்எஸ்வி சார், வைரமுத்து சார் 2 பேரும் வந்தாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்ல என்ன பார்த்தோன்னே கேட்டாரு, நீ வந்து முந்தானேத்திய காதல் சிறகை பாடின பொண்ணு தானே அப்படின்னு கேட்டாரு வைரமுத்து சார். ஆமாம் சார், நான் நல்லா பாடினேன் அந்த பாட்டு. தெரியும் அவருக்கு முன்னாடி, பட் நினைவு கிடையாது. ஏன்னா அப்போ வந்து
சைந்தவி அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த பொண்ணு தானே நீ பாடினல முந்தானேத்து அப்படின்னு கேட்டார். ஆமா சார் நான் தான் சார் பாடினேன். நார்மலாவே ஏஆர் சாரோட ரெக்கார்டிங்னாலே பல மியூசிக் டைரக்டர் சொன்னது, நார்மலா சிங்கிங் பண்றவங்க சொன்னது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும் அவரோட ரெக்கார்டிங் செஷன்ல. ஈவன் விஜய் அவர்கள் பேசும்போதுமே சொன்னார், சார் நீங்க கொஞ்சம் தள்ளி நிற்கோங்க நான் பாடிடுறேன் அப்படின்னு. அவரோட ரெக்கார்டிங் செஷன் நார்மலா கொஞ்சம் ஒரு பதட்டமோ இல்லை பயமோ இருக்கும். என்னன்னா the person, that aura and that phenomenon that is A.R. Rahman sir, அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பயம். See, it is like when you go and record for Raja sir, when you go and record for Rahman sir, you know they are all the வித்யாசாகர் சார் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு போறச்சே ஒரு கன்ஃபார்ம்டா ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ரஹ்மான் சாருக்கு வந்து அவர் பேசவே மாட்டார். Okay. Man of few words. So what is going, whether he likes this take or whether he doesn't like this take, அதுவே ஒரு டென்ஷனா இருக்கும். So அந்த டென்ஷனே தவிர I don't think he is a person who will yell or anything. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து ஓகே நெக்ஸ்ட் லைன் அப்படி சொல்லும் போது ஓகே அப்ப அந்த லைன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு அப்படி தெரியும். ஸோ அவர் ஒர்க் பண்ணும்போது அப்படி டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவர் என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த அவருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இந்த போர்ஷன் நீங்க அங்கேருந்து பாடிடுவோம், அந்த போர்ஷன் நீங்க. ஸோ சாங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோன்னா வேறே மாதிரி இருக்கும் டோட்டலா. இதுதான் நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணோமா அந்த மாதிரி இருக்கும். அவுட்டே வேற மாதிரி இருக்கும். நைஸ். அடுத்த பாடல் வந்து நானே பாடிடாதரா. ஆத்து வெள்ளம் நீ என்றால் ஆடும் தோணி நானே, ஆட விட்டு அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயே, பட்டாம்பூச்சி நான் என்றால் 8 திசை நீயே, எந்த பக்கம் போனால் என்ன நீதான் நிப்பாயே. ஆட வைப்பாயே அந்த பாட்டா? என்ன பாட்டு? பட்டாம்பூச்சி ஏ நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை, உச்சந்தல உள்ளத்துல ஏதேதோ பேச, எனக்காக வந்தவனே முசுலுந்து கொன்றாயே. அந்த பாட்டு தான் சுந்தரபாண்டி. என்ன ரகுநந்தன் அவரோட மியூசிக். யோசிச்சுட்டே இருந்தேன் இதையும் பாடிடாதரா. அதாவது செம்ம ஸ்ட்ராங் டியூன். ஒரு டியூனை பொறுத்த வரைக்கும் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டியூனே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் அவர் வந்து டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாரு. பட் ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் ஸ்டைல். நிறைய பாட்டு, நீலாங்கரையில் காணாங்குருவின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், சுந்தரபாண்டியில இந்த பாட்டு பாடியிருக்கேன், நிறைய லாட் ஆஃப் ஈவன் நவ் ரீசென்ட்லி ஆல்சோ வி ரெக்கார்டட் டுகெதர். ஒரு பெண்ணாக உண்மையில் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல். ஒரு பெண்ணாக உண்மையில் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன். நிவாஸ் பிரசன்னா, தெகிடி படத்துல. இதுல ஏதாவது ஒரு மெமரி இருக்கா? பிகாஸ் இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்தது. நிவாஸோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தெகிடி as a composer. பட் அதுக்கு முன்னாடில இருந்தே நிவாஸ் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபிலிம் ஆல்பம்ஸ் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சொல்லிட்டே இருப்பாரு, நான் என்னைக்காவது படம் பண்ணா நீ கண்டிப்பா எனக்கு பாடணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் படம் அவர் கூப்பிட்டாரு, நீ தாண்டி என் லக்கி சாம், நீ பாடணும் கண்டிப்பா அப்படின்னு. ஏன்னா அவரோட டெமோக்கு நான் பாடியிருக்கேன். ஃபார் ஹிம் டு கிவ் டெமோஸ் டு ஃபார் டைரக்ஷன். ஆமா, as a மியூசிக் டைரக்டர் அதுக்கு நான் பாடியிருக்கேன். ஸோ தெகிடியில் பாடினேன், அதுக்கப்புறம் சேதுபதியில பாடினேன், இப்போ வரைக்கும் கூட ரீசெண்டாக வி ரெக்கார்டட் சம்திங் டுகெதர் அந்த மாதிரி. ஸோ நிவாஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாமே லைக் we all grew up together. கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப் தான் நாங்கெல்லாம். ஸோ when he தெகிடி கிடைச்சபோது I was very happy for him. அண்ட் இந்த பாட்டுக்கு என்னை கூப்பிட்டாரு, பாடும்போது பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்பயும் I sing that song in all of my concerts. So it's like that. நைஸ். அண்ட் மேம், இப்போ லிரிசிஸ்ட் விஷயங்கள் பத்தி நிறைய நமக்கு தெரியும். லிரிசிஸ்ட் நார்மலாவே ஒரு லைன்ஸை வந்து கொடுக்கும்போது அதுல அவ்வளோ அவங்களோட சோலையும் வந்து டிபெண்ட் பண்ணி தான் அதுல கொடுத்துருப்பாங்க. நார்மலா சொல்ற வரைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் லிரிசிஸ்ட்க்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். மியூசிக் டைரக்டர் தென் வந்து அதை வந்து சிங்கர்ஸ்ட கன்வே பண்ணுவாங்க. டைரக்டா சிங்கர்ஸ்க்கும் லிரிசிஸ்ட்க்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குமா? இருக்கும். Okay. And நிறைய வாட்டி வந்து lyricist has recommended my voice to composers. Okay. Like lot of times Karki Anna has called me and he has told Saindvi நான் ஒரு பாட்டு எழுதினேன், but I've told இந்த பாட்டு நீங்க பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னு நிறைய வாட்டி மதன் கார்கி அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. தாமரை மேம் கேளாமல் கையில வந்து அந்த நான் ட்ராக் பாடினேன், அந்த ட்ராக் பண்ண பொண்ணு பாடிட்டோம் சார்னு ரமன் சொல்லிட்டு சொன்னது தாமரை மேம் தான். அவங்களும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள், யுகபாரதி சார்
இந்த பாட்டு சைந்தவி பாடினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி டெஃபினட்டா தெர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன். இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ரெண்டு கண்ணும் முக்கியமோ ஒரு பாட்டுக்கு த டியூன் அண்ட் த லிரிக்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே அந்த சோல் ஆஃப் த சாங்கே இதுதான், அந்த டியூன் அண்ட் லிரிக்ஸ் தான் இல்லையா. அதுக்கப்புறம் தான் இது தெரிஞ்சாதானே இந்த சிங்கர் கொண்டு வர முடியும் அந்த உள்ள அந்த சாங்கோட சோல் அண்ட் அண்ட் இதுலயே நான் கேட்க நினைக்கிறேன், மியூசிக் டைரக்டர்ஸ் நார்மலாவே ஒரு பாடலை வந்து ஒரு சிங்கர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த நரேஷன் கொடுப்பாங்கல்ல. நீங்க கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷன் யாரு? எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த நரேஷன் ரொம்ப சூப்பரா கொடுப்பாரு? பிறை தேடும் பாடும்போது செல்வா சார் இருந்தாரு. அவர் வந்து சொன்னாரு இட்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு 4 செவத்துக்குள்ள பேசினா எப்படி பேசுவீங்க நீங்க, என்ன எப்படி இருக்கு இந்த டோன்ல தானே, என்ன எப்படி இருக்கு அப்படி பேச மாட்டீங்களா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா சார் சொன்னாரு. ஸோ அது வந்து ஜிவி சார் வந்து எனக்கு சொல்லும்போது அப்போ தெரியாது, அவர் தான் அவருக்கே தெரியாது அப்போ, ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன், ஃபுல் பாட்டியுமே நான் பாடினேன். ஸோ அது டியூட்டின்னு கூட எனக்கு அப்போ நான் பாடி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் செல்வா சார் வந்து ஜிவி அவரை வந்து ஜிவி சார் நீங்க பாடுங்கன்னு சொல்லி பாடினதுக்கு அப்புறம் தான் அது டியூட் ஆச்சு, நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி. அது வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது. பட் அப்போ வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி இருக்கணும், இட்ஸ் ஒரு விஸ்பர் மாதிரி இருக்கணும் அந்த பாட்டு பிறை தேடும். ஸோ அப்படி வந்துதான் பிறை தேடும். ஃபார் விழிகளில் ஐ ரிமெம்பர் அவர் வந்து ஜிவி சார் சொன்னார், இந்த பாட்டு பாடும்போது அப்படியே வந்து கிளாஸ் மாதிரி இருக்கணும் வாய்ஸ். நீ வந்து அந்த ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா, ஒரு கிளாஸ்ல வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா எப்படி இருக்கும் ஃப்ளோ, அந்த மாதிரி ஒரு விஷுவல் அவர் எனக்கு கொடுத்த போதுதான் அந்த விழிகளில் வந்து அந்த மாதிரி ஒரு டோன், வி அரைவ்ட் அட் தட் டோன் அண்ட் வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங் இன் தட் டோன். அந்த மாதிரி நிறைய நரேஷன்ஸ் இருக்கு. பர்சனலா சொல்லிடுறேன், பிறை தேடும் நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி பிறை தேடும் இஸ் லைக் மை பர்சனல் ஃபேவரட். அது எப்பவுமே இப்போ வரைக்கும் கேட்டிருக்கேன். எனக்கு அது ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும். பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் அன்பே நீ வா, இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி. ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான பாடல். அந்த பாடல் உங்க நேர்ல உட்காந்து கேட்கறதுங்கிறது அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் சாங். ஆக்சுவலி ஜிவி சார் உங்களுக்குமே பெரிய தேங்க்ஸ் இந்த பாடலுக்கு. அண்ட் மேம் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட மியூசிக் இண்டஸ்ட்ரி பற்றியும் உங்களோட சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் அண்ட் சாங்ஸ் பற்றியும் பேசணும். அண்ட் இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது மேம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டக்டிங் திஸ் இன்டர்வியூ இன் சச் அ பியூட்டிஃபுல் வே. டிஃப்ரெண்டான ரெகுலர் கொஸ்டின்ஸ் இல்லாமல் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பயங்கரமாக எனக்கு ஒரு பிரெயின் டீசிங் எக்ஸசைஸ் மாதிரியே இருந்தது. பட் இந்த இன்டர்வியூ வந்து நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எந்த நோக்கமும் கிடையாது. ஏதாவதுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. யார் நான் விட்டுருந்தா அது இன்டென்ஷனல் கிடையாது. இப்பவே சாரி சொல்லிக்கிறேன், மன்னிச்சிருங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் எல்லாத்துக்கும் இவர் தாங்க கருதணும். சந்தோஷ் சுப்ரமணியம்ல ஜெயம் ரவி சார் எல்லா தப்பையும் இவர் தான் பண்ணாரு. அவரை பிடிச்சுக்கோங்க நீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.